இந்த வீடியோவில் இங்கிலீஷ் படிக்க ஈஸியஸ்ட் மெத்தட், உலகிலே உள்ள ஈஸியஸ்ட் மெத்தட், இதோட எளிமையான மெத்தடே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். இந்த மெத்தட் ஒரு நேச்சுரல் மெத்தட், இதில் கிராமர் கிடையாது. ஓகே, நீங்கள் கிளாஸ் ரூமில் போய் இங்கிலீஷ் படிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இனி ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இந்த மெத்தடில். நம்பர் ஒன், இந்த மெத்தடை பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய லேர்னர்ஸ் துவங்கி அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த மெத்தட் எப்போ வேணாலும் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 24/7 நீங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் எப்போ ஆல் த டைம் நீங்கள் உங்கள் மைண்டில் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் இங்கிலீஷில் எ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதுபோல் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். யாருக்காவது இந்த மெத்தட் என்னென்னு கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதுபோல் நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இந்த மெத்தட் யாராவது உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடலாம். ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். I am Professor JT, Communication and Transformation Coach. நான் சொன்ன மாதிரி இது ஒரு நேச்சுரல் மெத்தட். இந்த மெத்தடில் 3 ஸ்டெப் உண்டு. ஆக்சுவலி நீங்கள் எங்கேயாவது அவுட்டோர் போகிறீங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கேயாவது இருக்கிறீங்க, வாட் எவர் இட் மே பி, நீங்கள் அப்படி ட்ராவல்லையோ அவுட்டோர்லேயோ ஒரு டியூட்டிலையோ இருக்கும்போது நீங்கள் இந்த காரியங்களை செய்யலாம். 3 ஸ்டெப் உண்டு. இன்ஃபேக்ட் ஒரு சென்டென்ஸில் நிறைய வேர்ட்ஸ் உண்டு. ஆக்சுவலி எல்லா சென்டென்சஸ்லேயுமே நிறைய வேர்ட்ஸ் உண்டு. நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சப்ஜெக்டும் வேர்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா. சப்ஜெக்ட்னா லிமிட்டட் தான், ஒரு 7-8 சப்ஜெக்ட் தான் உண்டு. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், அவ்வளோதான். அதில் லேர்ன் பண்ண எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம ரிமைனிங் வேர்ட்ஸ் எடுப்போம். ஆக்சுவலி அதில் நவுன் வரலாம், ப்ரோனவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், ஆட்வர்ப் வரலாம், வேர்ப் வரலாம். இப்படி ஒரு 7-8 டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வரலாம். இது எல்லாத்துலேயுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 வேர்ட்ஸ் எதெல்லாம்னா நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ். இந்த நவுன்ஸ் வேர்ப்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எது கூடுதலாக இருக்கும் அப்படின்னா நவுன்ஸ் தான். இன்யூமரபிள், ஆக்சுவலி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் நவுன்ஸ் இங்கிலீஷில் இருக்கும். நவுன்னு உங்களுக்கு தெரியும், நேமிங் வேர்ட்ஸ், பேரை குறிக்கக்கூடிய சொற்கள். ஓகே, அந்த பேர் ஒரு இடத்துக்கு பேராக இருக்கலாம், திங்ஸோட பேராக இருக்கலாம், ஒரு எமோஷனோட ஒரு சயின்டிஃபிக் டேர்மாக இருக்கலாம். ஸோ எல்லாத்தோட நேம். ஓகே, இந்த உலகத்தில் உள்ள காங்க்ரீட் அண்ட் ஆப்ஸ்ட்ராக்ட், நம்ம பார்க்கக்கூடிய, டச் பண்ணக்கூடிய, அதுபோல் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய, நம்ம மைண்டில் கான்செப்டாக திங்க் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கு டேர்ம்ஸையும் நேம்ஸையும் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப அதிகமாக உள்ளது. செகண்ட் பிளேஸில் இருப்பது வேர்ப். வேர்புன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் வேர்டு. ஓகே, ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஆக்ஷனை எத்தனை ஆக்ஷன் இந்த உலகத்தில் இருக்கும். ஓகே, இன்யூமரபிள் ஆக்ஷன்ஸ். ஸோ நவுனுக்கு அடுத்தபடியாக ஆக்ஷன்ஸ், வேர்ப்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் உங்களை சுற்றும் பாருங்கள். பார்த்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ், அதுபோல் கான்செப்ட்ஸ், இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாராவது திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைன்னா ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றையும் நேம் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் எடுக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. ஓகே, பார்க்கில் நீங்கள் இருக்கும்போது திங்க் அபவுட் இங்கிலீஷ். ஓகே, அங்கே உள்ள ஒவ்வொரு திங்கையும் இங்கிலீஷில் நேம் பண்ணுங்கள். ஓகே, இங்கிலீஷில் நேம் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நவுன்ஸ். ஓகே, நவுன்ஸ். அங்கே ஒரு ஊற்று இருக்குது, செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஊற்று, ஒரு அருவி மாதிரி, ஒரு ஊற்று மாதிரி ஒன்று வச்சுருக்கேன்னா ஃபவுண்டன். ஓகே, அங்கே செடிகள், குட்டி செடிகள் நிற்கணும் அப்படின்னா அது புஷ். ஓகே, அடுத்து ஒரு ஊஞ்சல் அங்கே இருக்குது பார்க்கல, ஸ்விங். அங்கே ஒரு ஸ்லைடு இருக்குது, பிள்ளைகள் சறுக்கி விளையாடக்கூடிய ஸ்லைடு. ஓகே, ஸ்லைடு. அங்கே நடுவில் ஒரு வழி போகுது,
அதை நம்ம பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்யூமரபிள் நேம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், மேன், உமன், சைல்டு, ஓகே, அந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பில்டிங்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ், சேர்ஸ், ஓகே, எல்லாத்தையுமே நேம் பண்ணுங்கள். தேட் இஸ் ஒன் திங். ஸோ நீங்கள் போகிற இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நேமிங் வேர்டு படிங்க. சில பொருட்களுக்கு இல்லைன்னா சில கான்செப்டுக்கு நேம் உங்களுக்கு தெரியலன்னா வீட்டில் வந்து அதை குறித்து வைங்க. ஓகே, அங்கே ஒரு காண்டாமிருகம் நிற்க, அதுக்கு நேம் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே ஒரு கூடு இருக்குது, ஓகே, ஒரு பேர்ட்ஸுக்குள்ள கூடு, அதுக்கு நேம் தெரியல. இப்போ பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய கூடுக்கு நேம் என்ன, வீட்டில் வந்து குறித்து வச்சுட்டு வீட்டில் வந்து உங்கள் ChatGPTலேயோ உங்கள் கூகுள்லேயோ செக் பண்ணுங்கள். ஓகே, குருவிக்கூடு, அதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஓகே. ஸோ இப்படி கொஞ்சம் நாட்கள் பண்ணுங்கள். ஒன்லி நவுன்ஸ், இன்யூமரபிள் நவுன்ஸ் நோட் பண்ணுங்கள். மேபி 1000, 2000, 3000, 4000 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நவுன்ஸை லேர்ன் பண்ணுங்கள் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம். தேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், இதை மூணையும் வேணா ஒரே டைமில் சேர்த்தும் பண்ணலாம், இருந்தாலும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் வேர்புக்கு போங்க. ஓகே, நீங்கள் போகிற இடத்துல என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் நடக்குது. ஒரு பாம்பு ஊந்து போகுது, ஓகே, கிரால், ஓகே. இல்லைன்னா ஒரு ஆள் ஓடுது, ஓகே, சின்னதாக எக்ஸசைஸுக்காக ஓடுது, ஜாக். அங்கே ஒரு ஆள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஓய்வு எடுத்துகிட்ருக்கு, ரிலாக்ஸ். ஒரு குழந்தை அந்த ஸ்லைடில் விளையாடுவதற்காக ஏறிட்டுருக்கு, ஸ்லைடுக்கு மேலே ஏறிட்டுருக்கு, கிளைம்ப். ஓகே, ஒரு ஆள் உட்காந்து எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கு, அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு, அப்சர்வ். ஒரு கார்டனர் அங்கே வந்து செடிகளை எல்லாம் ட்ரிம் பண்ணிகிட்ருக்காங்க, வெட்டிகிட்ருக்காங்க, ட்ரிம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ், இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட். எங்கெல்லாம் போகிறீங்களோ வேர்ப்ஸை நோட் பண்ணுங்கள், உங்கள் மைண்டில் சொல்லுங்கள். ஓகே, திஸ் இஸ் ஜாகிங், ஓகே, திஸ் இஸ் கிளைம்பிங், திஸ் இஸ் ஸ்லைடிங், திஸ் இஸ் ரிலாக்ஸிங். அந்த மாதிரி மைண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்ச வேர்ட்ஸை. தெரியாத ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஆக்சுவலி ஒரு ஆனிமல் ஒரு ஆளுக்கு மேலே பாயுதுக்கு என்ன, ஓகே, பவுன்ஸ். தெரியாது, அந்த வேர்டு தெரியலன்னா நோட் பண்ணுங்கள். புலி பாய்வதுக்கு என்ன சொல்லுவோம், ஓகே, அதை செக் பண்ணி அதை எழுதி வைங்க. எல்லா ஆக்ஷனையும் எழுதி வைங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ஆள் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னொரு ஆள் அதை நோட்ஸ் எடுத்து, ஓகே. இப்போ இவர் சொல்லி கொடுத்தது பேர் என்ன, ஓகே, டிக்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தெரியாத ஆக்ஷனை எல்லாத்தையும் எழுதி வைங்க. மேபி இன் 1 or 2 months உங்ககிட்ட 1000, 2000, 5000 வேர்ப்ஸ் உங்கள் கையில் இருக்கலாம், தெரிஞ்சதும் தெரியாதுமா. தேர்டு ஸ்டேஜுக்கு போகிறீங்க. இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மூணையுமே சேர்த்தே பண்ணலாம். நீங்கள் ஒரு கார்டனில் இருக்கும்போது நவுன்ஸை நோட் பண்ணுங்கள், வேர்ப்ஸை நோட் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டேஜ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஓகே, ஸ்மால் சென்டென்சஸ், நவுனை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் எ ஃபவுண்டன் அட் த கார்னர் ஆஃப் த கார்டன். There is a fountain in the garden. Okay. Next one, the bush is very beautiful. The bush in the garden is very beautiful. Illana, the gardener is trimming the bush. The gardener is watering the bush. Illana, trimming the bush, etc. Okay. There is a swing at the center of the garden. There is a swing. Okay. The swing, there is a swing that is red in color. Okay, different sentences. Some children are playing in the swing. கொஞ்சம் பிள்ளைகள் ஸ்விங்கில் விளையாடிட்டு இருக்காங்க. Okay, likewise, okay, some children are playing in the slide. The slide looks dangerous. It is not good children playing on it. Okay, different sentences. There is a beautiful pathway at the center of the garden. There is a beautiful pathway.
ஓகே, த பாத்வே இல்லைன்னா த பாத்வே இஸ் பேவ்டு வித் நைஸ் இன்டர்லாக்ஸ், பியூட்டிஃபுல் இன்டர்லாக்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லைன்னா பெரிய உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சென்டென்ஸோ பெரிய சென்டென்ஸோ மேக் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட்லேயே மேக் பண்ணுங்கள். அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வேணா நீங்கள் சின்னதாக நீங்கள் தனியாக இருந்தால் சொல்லி பாருங்கள். ஆக்சுவலி ஓகே, புஷ், த புஷ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். த புஷ் elevates the beauty of the garden. Okay, the bush is very greenish, the bush is very colorful. Okay, something like that. Then verb வச்சு create பண்ணுங்க, sentences make பண்ணுங்க. Okay, a man is relaxing on the chair. A man is relaxing on the chair. A child is trying to climb over a tree. A child is trying to climb over a tree. Okay, a few girls are jogging in the middle of the garden. Okay, the middle of the garden, கொஞ்சம் girls jogging பண்ணிட்டு இருக்காங்க. Okay, yes, a person is sitting alone and observing everything. இல்லைன்னா I would like to sit in the middle of the garden and observe everything. I like to observe what is going around me. Simple sentences. Okay, I always observe when I come to the garden. I like to sit and observe the happenings in the garden. So many different types of sentences. The gardener is trimming the plants. Okay, we have to trim the plants in the garden. Then only the garden will look beautiful. Okay, so இந்த 3 ஸ்டெப்பும் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போனாலும் எப்போ போனாலும் ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, ஓகே, நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது, எப்போ இருந்தாலும் மைண்டில் இது ஓடிட்டே இருக்கட்டும். ஓகே, புதிய புதிய நவுன்ஸ், புதிய புதிய வேர்ப்ஸ், புதிய புதிய சென்டென்சஸ் 1 month பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஒரு ரிசல்ட்டை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை எங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இங்கிலீஷ்னால் உங்கள் ஜாப் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போக முடியல அப்படின்னா ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்குது. ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.